பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நிறைய ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. பல நாட்களாய் ஜெபிக்கிறோம், நாங்கள் சரியாக தான் ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. காரணம் தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம், சில நேரங்களில் நம் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம், சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு ஒரு காரணம் நாம தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். பைபிள் சொல்லுது, தாவீது சொல்வார், என் ஜெபத்தை தள்ளாதவர், திக்கற்றோர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கவனமாய் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் என் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜெபம் என் உதட்டிலிருந்து மாத்திரம் வருது, என் உள்ளத்திலிருந்து வரல. என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை இருக்குது, என் உள்ளத்தில் யார் மேலோ கசப்பு இருக்குது, என் உள்ளத்தில் யார் மேலோ பொறாமை இருக்குது, என் உள்ளத்தில் யார் மேலேயோ புறம் பேசுகிறேன், மற்றவங்களை குறித்து பின்னாடி பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாவம்! என் உள்ளத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற எண்ணம் இருக்குது, என் உள்ளத்தில் உண்மை இல்லை, நான் பொய் சொல்கிறேன், ஆனாலும் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது தெளிவாக, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னா என் ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். என்பது தேவ பிள்ளைய, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயத்தினுடைய சுத்தத்தை பொறுத்து தான் தேவன் நமக்குள்ளே நம் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். இந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறவர். வேதம் தெளிவாய் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா? அந்த இருதயத்தில் தேவன் விரும்புகிற உண்மை இருக்குதா? தாவீது சொல்லுவது, உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். தேவ விருப்பம் அதுதான். நம்ம இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த பின்பு தான் நாம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் முன்னாடி ஒரு 5 நிமிடம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை, தெரிந்தோ தெரியாமல் என் இருதயம் கரைபட்டு இருந்தால் அவருடைய கல்வாரி ரத்தத்தால் என் இருதயத்தை கழுவி தூய்மையாக்கி என்னை சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். யார் மேலேயும் கசப்போ, யார் மேலேயோ பொறாமையோ, வைராக்கியமோ, கலகமோ உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் முழங்கால் படிட்டீங்கன்னா அந்த ஜெபம் உங்கள் நேரம் வீணாகுமே தவிர ஆண்டவர் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாதபடி தடுத்து விடும். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஒரு தொடுதலை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுங்க. இன்னிலிருந்து உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தெரிந்தோ தெரியாமல் எங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால், என் தேவனை துக்கப்படுத்தின அருவருப்பான காரியங்கள் இருக்குமானால், உடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு விசை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.